ஏன்னா சில இதில் நாமளே வந்து சில முடிவுகள் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்கள் படுறது நல்லா. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு எனர்ஜி நமக்கு ஏற்படும். அதனால் நம்ம முடிவு எடுத்துக்கணும். சில முடிவுகள் அந்த முடிவுகளை தான் வந்து நம்ம ஒரு 10 விதமான முடிவுகளை எடுத்துக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 விதமான முடிவுகள் நம்ம சொல்லுவோம். இப்போ அதில் ஒன்றாவது இது வந்து நம்ம ஞானம் சம்மந்தப்பட்டது. நம்ம அகத்தை பொறுத்த அளவில், நம்ம மன இயக்கத்தை பொறுத்த அளவில் நாம் ஒரு குழந்தையாக இருக்கோம். இப்போ நம்ம 5 வயசு குழந்தையாக இருந்தால் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுதான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அந்த மனம் வந்து நம்மளை விட்டு போயிட்டு தான் சொன்னால் எல்லாருக்கும் அந்த மனசு இருக்குது. ஆனால் நம்ம வந்து எப்பவுமே வந்து அந்த இன்டலெக்ட் வந்து லேட்டராக தான் வந்து வேலை செய்யுது. ஒரு சம்பவம் நடந்தது இப்போ தான் இன்டலெக்ட் மேலே வந்து கவர் பண்ணுது. அதெல்லாம் எப்பவுமே நம்ம இன்னோசன்ஸ் தான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணும். நம்ம எதை ஃபேஸ் பண்ணாலும் நம்மள அறியாமல் இன்னோசன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுறது. பிறகுதான் வந்து அந்த இன்டலெக்ட் வந்து அதை கவர் பண்ணுது. அதனால எல்லாருமே நம்ம வந்து அகத்தில் நம்ம குழந்தையா தான் இருக்கிறோம். அதை வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணிடணும். நம்ம அகத்தில் குழந்தையா இருக்கிற மாதிரி, மனசு வந்து தானாக இயங்குற மாதிரி, நாம் காம்ப்ளிகேட்டடாக வந்து ரொம்ப கால்குலேட் பண்ணி இயங்குறதுலாம் லேட்டராக வச்சுக்கணும். எந்த கால்குலேஷன்ஸ் இல்லாதபடி டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் தான் அதை வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்னோசன்ட் ஸ்டெப் தான். அந்த இன்னோசன்ட் ஸ்டெப் தான் நமக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்குங்கிறது நம்ம ரெகனைஸ் பண்ணிட்டோம்னா நம்முடைய ஓப்பன் மைண்டு, நம்முடைய இன்னோசன்ட் மைண்ட் தான் எல்லாத்தையுமே எதிர்கொள்கிற மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம பார்த்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இன்னோசன்ட் மைண்ட் வந்து அதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நம்ம அந்த இன்டலெக்ட் மைண்டெல்லாம் ரெண்டாவது அப்ளை பண்ணோம். அதனால் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எப்போவுமே அகத்தை பொறுத்தளவில் குழந்தையாகவும், அதனால செய்ய வேண்டிய செயல்களை பொறுத்தளவில் ஒரு அறிஞனாகவும் நம்ம இருக்கணும். அதனால் இதுதான் நம்ம 1வது விதிமுறை. அகத்தில் நம்ம குழந்தையா இருக்கணும். செயல்களை பொறுத்தளவு நாம் ஒரு அறிஞனாக இருந்து செயல்படணும். அடுத்தாப்புல 2வது விதிமுறை, சில மேட்டர்கள் வந்து முடிஞ்சு போயிடும். இந்த சீரகம் ஒன்றுமே இருக்காது. முடிஞ்சு போனது தூக்கி சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ முடிஞ்ச எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஃபிசிக்கலாக முடிஞ்சு வச்சா சைக்கலாஜிக்கலாக முடிச்சிடணும். அதை போய் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லி நினைச்சோம்னா அது முடிஞ்சு போனதுக்கு, இறந்து போனவருக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அது எந்த லாபமும் இல்லை. அதனால அது வந்து முடிஞ்சு போச்சு தான், முடிச்சிடணும். அதனால வந்து முடிச்சுக்கிட்டு வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்னங்கிறது நம்ம முன்னேறணும். முடிஞ்சதெல்லாம் முடித்து கொண்டு வாட் நெக்ஸ்ட் என்று முன்னேற வேண்டும். இதுதான் வந்து 2வது விதிமுறை. முதல்ல வந்து நம்ம குழந்தையா இருக்கணும்னு பார்த்தோம். 2வது வந்து முடிஞ்சதெல்லாம் முடிச்சுட்டு வாட் நெக்ஸ்ட் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும்.